கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளும் பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எங்களது புதிய கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக இந்த ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் மனுஷனாக இந்த பூமியில் வந்து நிறைவேற்றினவைகளையும், கடந்த வாரம் மனுஷகுமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் செய்த அதிசயங்களையும் ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் விவரித்து பேசாவிட்டாலும் கூட சுருக்கமாக அவரை அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் கூட இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனுஷனாக மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் என்கிற நிலையில் அவர் இந்த பூமியில் நிறைவேற்றினவைகளையும், அதுக்கு பின்பதாக அவரை மனுஷகுமாரனாகி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து அவர் கல்லறையில் வைத்தபோது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சகல ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். ரோமர் 1:4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் அப்பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும், மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாயிருக்கிறார். எப்பொழுது அவர் தேவகுமாரன் என்று ரூபிக்கப்பட்டார் என்றால், அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்து அவர் மரித்தபோது கல்லறையில் வைத்தார்கள். 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அழைக்கிற பிதாவின் வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 45:22-23 வசனங்களை நாம் பார்க்கலாம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். அங்கு பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று தேவன் விளம்புகிறார். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விதமாய் கூப்பிடுகிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ, ஒரு தேசத்துக்கோ, ஒரு சந்ததிக்கோ அவர் தேவன் அல்ல. இங்கே அவர் சொல்லபடி பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் தேவன். ஏனென்றால் சகலத்தையும் உருவாக்கின தேவன் இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருந்து தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். 1 யோவான் 4:14 வசனம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிறார். அவரை கண்டவர்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள், அவர் செய்த அற்புத அடையாளங்களை தன் வாழ்க்கையில் ருசி பார்த்தவர்கள் எல்லாம் அன்றைக்கு மெய்யாகவே இவர் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எங்கே இருந்து வந்திருக்கிறார்? சர்வ வல்லமை பொருந்திய தேவனிடத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். மத்தேயு 3:16-17 வசனங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம்
அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது உண்டாகுது. அந்த வானத்திலிருந்து உண்டான சத்தம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். யார் செவி கொடுக்க வேண்டும்? பூமியின் எல்லை எங்கும் உள்ள ஜனங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருப்பதினாலே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஏறி வந்தபோது ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்கிறார். யோவான் 1:33-34 வசனங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். ஆக இந்த யோவான் ஸ்நானகன் கலிலேயாவிலே யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த வரிசையில் வந்து நின்றார். யோவானை அனுப்பின பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி நீ அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார் என்றால், வானம் திறக்கப்படும், தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்குவார், வானத்திலிருந்து சத்தம் உண்டாகும் என்று அவருக்கு குறிப்பாய் சொல்லியிருந்தார். ஆக அவரை அறியாதிருந்த நாசரேத்திலிருந்து வந்த இயேசுவை ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் யோவானுக்கு அடையாளம் காண்பிக்கிறார். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆக இவர் மேலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இவரே தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன் என்று என்றைக்கும் அந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர் மெய்யாகவே உயிரோடு எழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று தேவன் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் அவர் இன்றைக்கும் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்படியாக அவர் ரூபிக்கப்பட்டவராயிருக்கிறார். ஆக யோவான் 6:69 வசனம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆக யோவான் இடத்துல சீசராய் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள். அவருடைய செயல்களையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய தன்மையையும் அவர்கள் பார்த்து பேதுரு அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உலகத்தில் அநேகர் சொன்னார்கள், இவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும், எரேமியா என்றும் எலியா என்றும் சொன்னார்கள். ஆனால் இந்த பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இன்றைக்கு கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பார்களானால் அவர் தேவனுடைய மகிமையை காண முடியும். காரணம் என்னவென்றால் எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் பிதாவாகிய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையும் சொரூபமாய் இருக்கிறார். ஆக பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து பிதாவை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய தன்மையின் சொரூபம். ஆகவே பிதாவாகிய தேவன் இவருக்கு சாட்சி கொடுக்கிறார். கொலோசியர் 1:15-16-17 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம், தேவனுடைய மகிமையின் பிரகாசம்,
அவருடைய தன்மையும் சொரூபம் தேவனுடைய தற்சொரூபமாயிருந்து அவர் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் தமக்குள்ளே இணைத்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற தேவகுமாரன். ஆக பிதாவின் மகிமை பொருந்தினவராய் இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஆக எல்லாவற்றுக்கும் முந்தின பேர் அவர்தான். உலகங்களை, ஆளுகைகளை, சகலத்தை உண்டாக்கும் முன்னே நீதிமொழிகள் 8:22 சொல்லபடி நான் அவர் அருகிலே செல்ல பிள்ளையாயிருந்தேன். என்னை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார், என்னை கொண்டு சகல சிருஷ்டிகள் உருவாக்கப்பட்டது என்று சகலத்துக்கும் முந்தின பேராய் அவர் இருக்கிறார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆக இப்படிப்பட்டதான அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1 16, 17, 18 வசனங்களிலே தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். யோவான் காண்கிற தரிசனம் என்னவென்றால், அவர் தேவனுடைய தற்சொருவமாய் இருப்பதோடு மாத்திரமல்ல, அவருடைய முகமானது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய மகிமை மகா பெரியதாயிருந்தது. இந்த மகிமையை கண்ட யோவான் தாழ விழுந்து செத்தவன் போல கிடக்கிறான். ஆக அதோடு மாத்திரல்லாதபடி அவனை தூக்கி எடுத்து நிறுத்தின ஆவியானவர், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஆக நான் மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே வரக்கூடிய காலங்களிலே அவர் உயிரோடு இருக்கிற நோக்கம் என்னவென்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முந்தினவர் யார்? எல்லாவற்றுக்கும் முந்தி இருந்தவர் என்று வேதவசனத்திலே பார்த்தோம். பிந்தினவர் யார்? மனுஷகுமாரனாக வந்தார். ஆக முந்தி இருந்தவர் தான் இன்றைக்கு தேவனுடைய குமாரனாக சகல பேருக்கு முதல் பேரானவராய் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பின போது அவர் உலகத்தில் பிரவேசித்து அவர் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் இந்த பூமியில் இருக்கிறவர்களையும் தமக்குள்ளே இணைத்து கொள்ள அவர் சித்தமுள்ளவராய் தான் அழைக்கிறார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், நானே தேவன், என்னை இல்லாதபடி வேறு தேவன் இல்லை என்று அவர் அழைக்கிறார். யோவான் 12 28, 29, 30 வசனங்கள். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்து பண்டிகை நாளிலே எருசலேமுக்கு போகிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அவர் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகளானது ஒரு மனுஷன் பேசுகிற பிரகாரமாகவே இல்லை. அவர் பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவராயிருந்தார். ஆகவே அந்த நேரத்தில் பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். பிதா அதுக்கு சொல்கிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு பயங்கரமான இடி முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் அங்கே கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் உண்டாகிறது. யார் இந்த இடி முழக்கம் போல பேசினவர் என்றால் பிதாவாகிய தேவன். ஆக தமது அன்பின் குமாரனை மகிமைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மகிமை? அவர் பிதாவுக்கு ஏற்ற ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இந்த பூமியிலே அவர் வந்திருக்கிறார். யோவான் 1:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. ஆக அன்றைக்கு சாட்சி கொடுக்கிறார்கள், இவர் சாதாரணமான ஒரு மனுஷனாக மாத்திரமில்லை,
நாம் பார்க்குற ஒரு மனுஷ குமாரனாக இல்லை. ஆக பிதாவாகிய தேவன் மகிமை பொருந்தியவராய் உன்னதங்களிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே, ஒருவரும் ஒரு காலம் காணக்கூடாதவராக மகிமையிலே வாசம் பண்ணுகிற பிதா இந்த உலகத்தில் தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் தமது அன்பின் குமாரனை அனுப்பின போது தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமை பொருந்தினவராக இந்த பூமிக்கு பிதாவுக்கு ஏற்ற மகிமை உள்ளவராக வந்திருக்கிறார். அந்த மகிமையின் பிரகாசத்தை இந்த உலகத்தில் வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை கேட்டவர்கள் அங்கே அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிற போது பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறார். பிதாவே மகிமைப்படுத்தும் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணப்பத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று அந்த பேரொளி இடி முழக்கத்தை போல உண்டாகி சகல ஜனங்கள் கேட்டபோது அவர் சொல்கிறாங்க, இது வானத்திலிருந்து ஒரு தூதன் பேசியிருக்கலாம் அல்லது வானத்திலிருந்து இடி முழக்கம் உண்டானது என்று சொல்லி அந்த சத்தத்தை குறித்து பயந்து நடுங்கினார்கள். ஆக பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். மத்தேயு 17:1-3 வரைக்கும். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை தேவனுடைய குமாரனாக சீஷர்களுக்கு மீண்டும் வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அது என்னவென்றால், பண்டிகைக்கு 6 நாளைக்கு பின்பு அவர் தன்னுடைய சீஷர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோப்பை அழைத்து கொண்டு ஒலிவ மலைக்கு போகிறார். அங்கே அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். மறுரூபம் என்று சொல்லும்போது மனுஷ ரூபமாக அவர் இருந்திருந்தோம், அவருடைய ரூபம் பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் ரூபமாக காணப்படுகிறது. அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெண்மையை போல, உலகத்தில் எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத மகிமையின் வெள்ளையாக காணப்படுகிறது. அந்த இடமே ஒரு பெரிய மகிமை காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து மகிமையில நின்று அவர்களுக்கு காண்பிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து மீண்டும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை குறித்து அவர் மகிமையிலே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த சாட்சியை கண்ட பேதுரு சொல்கிறார், 2 பேதுரு 1:17-18 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆக இந்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சகல ஜனங்களுக்கு எழுதுகிறாரு. உன்னதத்திலே பர்வதத்திலே அவர் மறுரூபமான போது வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான் என்று அவர் தன்னுடைய நிருபத்தில் சாட்சி எழுகிறதை பார்க்கிறோம். ஆக உயிர்த்தெழுதலின் மூலமாய் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று தன்னை காண்பித்தவர் இந்த பூமியிலே அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதற்கு சில அடையாளத்தை சீஷர்களுக்கு காண்பித்தார். மத்தேயு 27:51-54 வரைக்கும். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது.
பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவகுமாரன் என்று முதல் சாட்சியை சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டபோது ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியினாலும் அங்குண்டான சத்தங்களினாலும் தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆய் கிழிந்ததினாலும் உண்டான பயங்கரத்தினாலும் அவன் கண்டு 100க்கு அதிபதி சொல்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். முதல் சாட்சியை அவன் சிலுவைக்கு கீழாக இருந்து அவன் நடந்த சம்பவத்தை பார்த்து அங்கே இருக்கிற காவலர்களும் 100க்கு அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தான். 2வதாக லூக்கா 24 அதிகாரம் 30-31 வசனங்கள். அவர்களோட கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆக இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது வேதபாரகராலும் பரிசேயராலும் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருப்பேன், என்னை கலிலேயாவுக்கு போகிற இடத்துல என்னை காண்பார்கள் என்று சொன்னார். எம்மாவூருக்கு போகிற 2 சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை வழியெல்லாம் பார்த்து அவரோட பேசுகிறார்கள். ஆக இரவு நெருங்கினபடினாலே அவர்கள் பந்தியில் அமர்ந்திருக்கிற போது இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது இயேசு கிறிஸ்து மறுரூபமாக அவர்களை அறியும்படி அவர்களுக்கு தரிசனமாய் காண்பித்தார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை மகிமையிலே கண்ட அந்த சீசர்கள் இரவு நேரத்தில் ஓடி வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவரை நாங்கள் கண்டோம் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டு சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். யோவான் 20 அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த பின்பு அநேக முறை சீஷர்களுக்கு தரிசனமானார். ஆனால் 11 பேரும் யூதர்களுக்கு பயந்தபடினாலே அவர்கள் வீட்டில் கதவு அடைக்கப்பட்டிருக்க உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர்களுக்கு சொல்லி தான் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் என்பதுக்கு அடையாளமாக கைகளையும் கால்களையும் காண்பித்தார், அவர்களோடு புசித்தார். ஆக ஒரு உயிர் உள்ளவராக சீசர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 4வதாக அவர் பாடுபட்ட பின்பு சீசர்களுக்கு சுமார் 500 பேருக்கு அதிகமாய் தரிசனமானார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆக இவர்கள் ஒலிவு மலையில் வந்தபோது இயேசு கிறிஸ்து உயர எடுத்து கொள்ளப்பட்டார். மகிமையிலே மேகங்கள் மேலே ஏறி போயிருக்கிறார். ஆக அந்த இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆக 110வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். ஆக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு எங்கே போவார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி அவர் உயிரே பிறந்து போய் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். மார்க் 16 அதிகாரம் 19வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். ஆக இவ்விதமாய் பேசின பின்பு பரலோகத்துக்கு மேகங்கள் மேலா ஏறி போன இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார் என்று அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார். ரோமர் 8 அதிகாரம் 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர்,
அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆக பரலோகத்துக்கு தேவனுடைய வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு இன்றைக்கும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரே, உங்களுக்காக, உங்கள் வியாதி, துன்பம், வேதனைகள், பாடுகள், உபத்திரவத்துக்காக நமக்கு பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். உன்னதமானவருடைய வலது பாரசத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். எதற்கு? நமக்கு பரிந்து பேசுவதற்காக, நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக. 1 பேதுரு 3 அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு அவர் போன நோக்கம் மாத்திரமில்ல, இன்றைக்கு அங்கே அமர்ந்திருக்கிறவருக்கு கீழே பரலோகம் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. தேவதூதர்களும் வல்லமைகளும் ஆளுகைகளும் அதிகாரமும் அவர் கீழ்ப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:6 இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால இந்த சுவிசேஷம், உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையின் சுவிசேஷம் இன்றைக்கு பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆக நமக்காக வேண்டுதல் செய்யும்படி பரலோகத்துக்கு போனார். ஆளுகைகளும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அவரை கொண்டு சொல்லும்படி உயர்த்தப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் உனக்காக எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 2:18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு பூமியிலிருந்து யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறாரோ, இயேசுவே, அன்றைக்கு உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று ஒரு குருடன் கூப்பிட்டார். கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். அதே விதமாய் இன்றைக்கும் உன்னதமான தேவனுடைய குமாரனாய் இயேசுவே என்று யார் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உதவி செய்ய, அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய, உன்னை விடுவிக்க அவர் பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆக தேவன் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராயிருக்கிறார். ஆக மத்திய 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு சொன்னார், வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை விவரித்து பேசுவோமானால் இன்றைக்கு காலங்கள் போகாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்மேல் அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு, இந்த பூமியின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் பரலோகத்தில் தேவனுடைய தற்சொருவமாய் இருக்கிறவர், அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிற நோக்கம் என்னவென்றால் நமக்காக வேண்டுதல் செய்ய, நமக்காக பரிந்து பேச, நமக்காக அதிகாரம் பெற்று உதவி செய்ய, அவர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்ய அவர் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவாயா? இயேசு உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயத்தை செய்வார், ரட்சிப்பை தருவார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் பிழைப்பார்கள், அவர்களுக்கு இடரில் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருத்தரும் என்ன பாடுகளிலே, உபத்திரவத்திலே, வியாதியிலே, துன்பத்திலே, பிசாசின் போராட்டத்தில், நஷ்டத்தில், குறைவுகளே கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் தேவகுமாரனாய் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ளாக இறங்கி அற்புதங்களை செய்வீராக. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஒரு நாள் மீண்டு வரப்போகிறீர். அது வரைக்கும் அவர்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை,
பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை. பல 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 பலனே மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு. நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு. மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான். அத உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா. அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட நிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிச்சு, கம்ப்ளீட்டா ஆறிச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதிப்பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.